ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சக்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு காயில் பாதி எடுத்துருக்கேன். தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறணும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு துருவி வச்ச பூசணிக்காய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெய்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூசணிக்காயிலேருந்து தண்ணி விட்டனால நல்லா நெய்லேயே வெந்து வந்துடும். ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதி வெந்ததும் நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அதோடய மெல்ட் ஆகி நல்லா வெந்து வந்துடும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்வா இந்த மாதிரி நல்லா வெந்ததும் வதக்கி வச்சுருக்க முந்திரி திராட்சை அதோடய நான் வெள்ளரி விதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். பரங்கிக்காய் அல்வா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.